சோ அவங்க நிஜமாவே மக்களுக்காக எந்த ஒரு விஷயமே வந்து பண்ணல, அதுவும் சொந்த காசு எடுத்து அவங்க பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் சொன்னது? எடப்பாடி அவர்கள் சொன்னாரு. நான் வந்து உண்மையா இருந்தாலும் சொல்றவர் ஒண்ணும் யோக்கியர் இல்ல, அதையே நான் சொல்லிக்கிறேன். இவங்களும் இதே ஊழல் பண்ணவங்க தான். திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் மாத்தி மாத்தி திருடிட்டு நீ திருட நான் திருடேன்பாங்க. விசில் சின்னமே வந்துச்சு. அவங்க ஒரு பாவத்தை சம்பாதிக்கிறாங்க, அப்படிதான் நம்ம சொல்லணும். வேற ஒண்ணும் இல்ல. நீ அதுக்கு தொட போற. நீ விசில் சின்னம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அதுக்குள்ள முன்ன பழையதுன்னா கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷம் கூட ஆகல. ஒட்டிய பாத்திரங்கள் தானே வெளியே வர மாதிரி. அதாவது கொள்ளைக்கார ஆட்சி எவ்வளவு மோசமானதோ அதை விட முட்டாள்களின் கையில போற ஆட்சி ரொம்ப மோசமானது. அதாவது வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் துவைக்குதே, சுத்தமாகுதே அப்படின்னு ஒரு முட்டாள் என்ன பண்ணானா, கூரையை கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டு கொண்டானா. இப்போ 2ல ஜெயிச்சா 2லயே நான் ஜெயிச்சிருக்கேன் அப்ப பாத்தீங்களா அப்படின்னு என் கெத்து காட்டுறதுக்கு பின்னாடி உதவும். இப்போ ஒரு பயம், ஏதாவது ஒன்றுலையாவது ஜெயிச்சிடலாம். இப்போ எடுத்ததுக்கான காரணம் வந்து பயம்தான். ஆனால் 2லயும் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க, 2லயும் நான் ஜெயிப்பேன்னு காட்டுறதுக்கு தான் எடுத்தேன்னு கெத்தா பீத்திப்பாங்க. கொடுத்தோம்னா அது பூராமே பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போயிடும்ல. பேங்க்ல போகும், ஆனா அது எப்படி கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. பேங்க்ல பணம் இருக்கணும்ல. ஏய் சும்மா என்ன பேசுற? பணம் இல்லாம தான் இருக்கீங்க. ஆனா பேங்க்ல பணம் எல்லாம் காருக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்ப பேங்க்ல பணம் இல்லப்பா, எல்லாம் எம்எல்ஏ கார்லயும் அமைச்சர்கள் காருக்குள்ளேயும் இருக்குப்பா. எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது கருணாநிதி அவருடைய குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 8000 கோடி சொத்து வந்து இருக்கு. உதயநிதி அவர்கள் கூட எதுக்காக வந்தாரு? கார் ரேஸ் விடுறதுக்காக வந்தாரு. ஸோ அவங்க நிஜமாவே மக்களுக்காக எந்த ஒரு விஷயமே வந்து பண்ணல, அதுவும் சொந்த காசு எடுத்து அவங்க பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் சொன்னது? எடப்பாடி அவர்கள். நான் வந்து உண்மையா இருந்தாலும் சொல்றவர் ஒண்ணும் யோக்கியர் இல்ல, அதையே நான் சொல்லிக்கிறேன். இவங்களும் இதே ஊழல் பண்ணவங்க தான். திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் மாத்தி மாத்தி திருடிட்டு நீ திருட நான் திருடேன்பாங்க. சொல்ற ஆள் வந்து யோக்கியமானவர் கிடையாது. ஆனா அவர் சொல்ற விஷயமும் உண்மைதான். இவங்க 8000 கோடி ஊழல்னா அவர் வந்து ஒரு 7000 கோடி ஊழல இருப்பாரு, கொஞ்சம் கம்மியா இருப்பாரு, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க முந்தைய தலைவி வந்து நிறைய சுருட்டிட்டாங்க, இவர் இப்பதானே வந்திருக்காரு, அதனால கொஞ்சமா மறந்திய. அவர் பதவிக்கு வரும்போதே ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் 5 கோடி ரூபாய் கொடுத்து தானே பதவிக்கே வந்தாரு. அது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அங்க நடந்தது என்ன? அவர் அமைச்சரா இருந்தவரு, ஜெயலலிதா அமைச்சரவையில இருந்தவங்க. திமுகவோட அதிமுக சுருட்டலோட அளவு 1% கம்மியா இருக்கும், அவ்வளவுதான், குறைவா இருக்கும். மற்றபடி 2 கட்சியுமே திருட்டு கட்சிகள் தான், ஊழல் கட்சிகள் தான். இன்னும் சொல்ல போனா கருணாநிதி அவர்கள் குடும்பம் வந்து ஆசிய பணக்கார பட்டியல்ல வந்ததுதான். இப்ப இல்ல, இப்ப வர விட மாட்டாங்க. ஏன்னா கணக்கு வழக்கல். எனக்கு காரே இல்லைங்கிறாரு முதல்வர். பேரன் காரு கிஃப்ட் பண்ணியிருக்கான். பேரனுக்கு எங்க இருந்து வருமானம்? அவன் இப்பதான் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தான், ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டே வாங்கி கொடுத்தாங்க. அவங்க அம்மா அப்பா பணக்காரர்கள். சோ அவங்க பண்ணியா? சரி. அந்த பொண்ணே வந்து எத்தனை படம் எடுத்திருக்கு? படம் எடுக்கிறதாங்க வேலை, சமூக சேவை எல்லாம் கிடையாது. நாங்க பெரிய கட்சிக்கார மருமக, ஆனா படம் எடுப்போம். படம் காட்டுறது மாமனாரு புருஷன் எல்லாரும் படம் காட்டுவாங்க, இவங்க படம் எடுப்பாங்க. திமுக ஓட்டுன படம் இந்த 5 வருஷம் ரொம்ப மொக்கையா இருக்கு. பிளாப் ஆயிடுச்சு இல்ல? பாப்போம் 26 தேர்தல் வருது இல்ல, ஓட்டு போடுவாங்க. ஏற்கனவே 5000 லீகலா கொடுத்துட்டோம். இனிமே ஜெகத் ரட்சகன் கார்ல 50 லட்சம் பிடிச்சிருக்காங்க. சும்மாவா? அவர் ஒரு அமைச்சர், ஒரு எம்பி இல்லையா? அவர் எப்படி எந்த தரவுகளும் இல்லாம ஆவணமும் இல்லாம காசு கொண்டு போறாரு? அப்படின்னா சாமானிய மக்கள் 50,000 கொண்டு போனா பிடிச்சி ஆள வைக்கிறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போற காசெல்லாம் கூட எல்லாத்தையுமே இது பண்றீங்க. ஒரு அமைச்சர் பயங்கரமா ஒரு கார்ல நீங்க இவ்வளவு எடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏ காரு ஒவ்வொரு அமைச்சர் காரையும் நீங்க நிப்பாட்டினீங்கன்னா அவ்வளவுதான். தாவேக்கா அவர் எம்எல்ஏ நிக்கிறாரா? ஐயோ, ஒவ்வொரு எம்எல்ஏவும் எம்பிக்களோட கார்களை நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு இருக்கும்னு சொல்ல வரேன். இதுக்கு கொஞ்சமும் சளைக்காதது தாவேக்கா. அத்தனை மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் வீட்டுல போறீங்களா, டிபன் பாக்ஸ்
அண்டா குண்டான்ட்டு அவங்களும் அவங்க பங்குக்கு என்ன இங்க செஞ்சு பேசிட்டு வச்சிருக்காங்க. இருக்கையிலே தாவேக்காவுக்கு தாவிருச்சு. அவன் ஆமா தான் நான் அண்டா எல்லாத்தையுமே சேர்க்கிறேன். இவங்க எல்லாருமே ஒண்ணுங்கிறத சொல்றதுக்காக தனித்தனியா ஏன் அவன் பேசணும்? நாங்க வந்து இந்த எல்லாத்தையுமே மாதிரி இலவசமே கொடுக்க மாட்டோம்னு சொன்னா ம். அவன் அண்டா குண்டால அவன் எல்லாம். ஸ்டிக்கர் போட்டு விசில் சின்னம் போட்டு ஒட்டி வச்சிருக்கான். இல்ல அதையுமே வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அது பழைய வீடியோக்கள், அது வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக குடுக்கறதுக்காக பழைய plan பண்ணது. இப்பதானே விசில் சின்னமே வந்துச்சு. வந்துச்சு. பழைய அது நிகழ்ச்சி அந்த விசில் அவன் அந்த சின்னம் வந்து கட்சியில எப்ப இருக்கானா? வந்துச்சு? அவன் அந்த கட்சியில அதான். இருக்கறனால அவன் அவனுக்கு ஒத்துக்கல. நிகழ்ச்சியில எல்லாம் பொய் பேசுறாங்க. பொய் அவங்க பேச. அவங்க ஒரு பாவத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆமா. வேற ஒண்ணும் இல்ல. நீ அதுக்கு தொண போற நீ. நான் சொல்ல போல சார், இந்த ஆமா. மாதிரியான வீடியோக்களும் வெளியாகிட்டு அதேபா இருக்கு. விசில் சின்னம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அதுக்குள்ள முன்ன பழையதுன்னா எப்ப இவன் கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷம் கூட ஆகல. ஸ்டிக்கர் ஒட்டிய பாத்திரங்கள் தானே வெளிய வர மாதிரி காட்டுறாங்க. சித்திர அதான் விசில் சின்னம் ஒட்டி வருது, புரிஞ்சுக்கோ. அப்பனா அது சின்னம்ல சமீபத்திய விஜய் அவர்களின் புகைப்படமும் தமிழக வெற்றி அதெல்லாம் கழகமும் இல்ல. ஒட்டி வருது. விசில் சின்னம் போட்டதை காட்டினதை பாக்கலையா? தட்டு தாம்பாள தட்டுல காட்டினா அதுவும் அந்த அது டிஃபன் பழசோ புதுசோ நெறியாளர் அவர்களே, அவரும் திமுக மாதிரியே யோசிக்கிறாரு, திமுக மாதிரியே செயல்படுறாருங்கும் போது அவர் வித்தியாசமானவர் கிடையாது, நேர்மையாளர் கிடையாதுங்கிறது அவர் செயல்பாடுகளே அவங்க யாரை பின்பற்றுறாங்கிறது தெரியும். அதனால திமுக மேல உங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கோ அதே வெறுப்பு, அதை விட அதிக வெறுப்பு உங்களுக்கு தாவேகா மேல வந்தாதான் நீங்க நல்லவங்க. ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான். சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்குலையும் வந்து எதற்காக இந்த 2 தொகுதியை வந்து அவர் சூஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுல தோத்துட்டாலும் ஒண்ணுல ஜெயிச்சலாம். அது வந்து அவங்களுடைய உரிமடாக்கு. தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கு 2 தொகுதியில நிக்கலான்னு. ஆனா அவங்க கட்சிக்கார ஒரு லூஸ் சொல்றான், 2 தொகுதியில போடுறாரு, 4 தொகுதியில அண்ணன் ஐயா போட்டாருன்னா நல்லா இருக்குங்கிறான். 4 தொகுதியில போடுறதுக்கு சட்டத்திலே இடம் இல்ல. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுயா. அரசியல் அறிவு ஞானம் இப்போ என்ன நமக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது. ஆனா ஒண்ணு பேசுறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், போய் கொஞ்சம் பார்ப்போம், தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்ப்போம். ஓரளவுக்கு நம்ம அந்த களங்கள்ல சட்டம் சம்பந்தமான ஒரு இடத்துல வேலை பார்த்தனால ஓரளவுக்கு சட்டங்களும் தெரியும். ஆனாலும் நமக்கு பெரிய சட்டங்கள் தெரியாது. குழந்தைகள் சம்பந்தமான சட்டங்கள் தான் எனக்கு தெரியும்னு வைங்க. ஆனா அந்த பெரிய சட்டங்கள், பொதுவான சட்டங்கள்ல நம்ம அந்த ஐயங்களை என்ன செய்வோம்னா களைவோம். எதை பத்தியுமே தேடலும் கிடையாது, தெளிவும் கிடையாம வந்து பேசுறாங்க. அதாவது கொள்ளைக்கார ஆட்சி எவ்வளவு மோசமானதோ அதை விட முட்டாள்களின் கையில போற ஆட்சி ரொம்ப மோசமானது. அதாவது வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் துவைக்குதே, சுத்தமாகுதே அப்படின்னு ஒரு முட்டாள் என்ன பண்ணானா, பூரையை கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டு கொண்டானாம். முட்டாள்கள் கையில போச்சுன்னா நாடு இப்படிதான், நம்ம உயிரே போயிடும். அதனால கொள்ளக்கார ஆட்சி கையிலையும் போயிடக்கூடாது, முட்டாள்கள் கையிலையும் போயிடக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். 2 பேர்த்தையும் கொள்ளையடிக்கிற ஒரு கொள்ள கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் நீங்க வந்தப்புறம் முடிவு பண்ணணும். நீங்க வராமலே சொல்லக்கூடாது. இவ்வளவு இயற்கை சார்ந்து பேசுது, இலவசமே தரமாட்டேங்குது. இலவசம் தரலன்னு சொன்னாலே கொள்ளை அடிக்கிற எண்ணம் இல்லைங்கிறது அதுல தெளிவா வருது. எந்த ஒரு பாரம்பரிய திராவிட ஆரிய கட்சிகள் செய்கின்ற எந்த பசப்பு வாக்கு என்ன அப்படின்னா, எல்லா கட்சிக்காரர்களும் அவங்கள சொந்த பணத்தை வச்சுதான் தேர்தலில் நிக்கிறாங்க. நீங்க வந்து மக்கள் கிட்ட இருந்து தான் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே மக்களோட காசை வாங்கி தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மை. அது எல்லா கட்சிகளும் விஷயங்களுக்கும் அந்த திரள் நிதியை வந்து பயன்படுத்துறதா, அவர் இப்ப இருக்க வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதா. திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏ ஆவறதுக்கு முன்னாடி எந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு? அததான் அவங்க பண்றதுதான் நீங்களும் பண்றீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச அடிப்படை இது. அது ஒரு தலைவனுக்கான குறைஞ்சபட்ச தேவையே பூர்த்தி அவர் உழைக்கிறாருலாங்க. அவர் உழைக்கிறாரா? கட்சிக்காக உழைக்கிறாரா? எதுக்காக உழைக்கிறாரு? கட்சிக்காக. யாருக்காக ஓடுறாரு? மக்களுக்காக ஓடுறாரு. அப்ப அவருக்கு அதுக்கான கூலி எங்க இருந்து கிடைக்கும்? அதெல்லாம் இங்க பாரு, அந்த காசெல்லாம் அவர் திரள் நிதியில இருந்து எடுக்கல. ஏற்கனவே அவங்களுக்கு லாட்ஜ் இருக்குது, எஸ்டேட் இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய பொண்டாட்டி பேர்ல வருது. சரியா? அதுல இருந்து வர்ற வருமானத்துலதான் வீட்டு வாடகை கொடுத்துட்டு அந்த காரை அதுல இருந்து வாங்கி தான் அவர் ஓட்டிட்டு இருக்காரே தவிர திரள் நிதியில இருந்து அவர் ஐயா சொல்றதா உண்மை. இல்ல இங்க பாரு, எனக்கு அது அவங்க குடும்ப விஷயம் எனக்கு தெரியும். அதனால மாப்பிள்ள வந்து அந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணல. புரியுதா? இது எனக்கும் தெரியும். ஆனா சொல்றவங்களுக்கு நான் ஏன் வந்து அதை ஆமோதிக்கிறேன் அப்படின்னா, அவர் அப்படியே அதை பயன்படுத்திக்கிட்டாலும் தவறு இல்லை. ஏன்னா அவர் கட்சிக்காக உழைக்கிறாரு, கட்சிக்காக ஓடுறாரு. ஒரு தலைவனுக்கு அதுக்கான கூலி அவரோட கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அவரோட கம்பெனியில அவருக்கே வேலை செய்யறதுக்கு ஊதியம் கிடையாதா? வேலை செய்கிறவன் சம்பளத்துக்கு பாத்திரமா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அப்ப அவர் வேலை செய்யறாரா இல்லையா? அவருக்கான சம்பளம் அது.
அதுதான் ஆனா வேற எதுவும் ஆனா கிடையாது. இது ஆனா அவர் வரைக்கும் எடுக்கலங்கிறதா உண்மை. சட்டமன்றத்துல கூட காலடி வைக்கல இல்லையா? அப்ப மக்களோட பணம் வந்து வீணா ஏங்க, போகுது கட்சி அப்படின்னு நீங்க சொல்றாங்க. என்ன கட்சி ஆரம்பிச்சாலும் யார் ஆரம்பிச்சாலும் அதுக்கான கூலி அவங்க எடுப்பாங்க. அது எவ்வளவு பெரிய சின்ன கட்சியா இருந்தாலும் அமைப்பா இருந்தாலும் எடுப்பாங்க. ஆனா அண்ணன் விஷயத்துல கிடையாது. அது நானா சொல்றதுக்கு முன்னாடி ஐயா சொல்லிட்டாங்க. நான் ஏன் அதை மறுத்து எடுக்கலாம்னு சொல்ல வரேன்னா அது நியாயமான ஒண்ணுதான். அதனால அது தப்பே கிடையாது அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்தாலும் அவருக்கான கூலி அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரியா? இன்னொன்னு ஏதோ நம்ம சொல்லாம விட்டோம். சரி கேளுங்க. அந்த ரெண்டு இடத்துல நிக்கிறது ஐயாவோட பார்வை. ஆமா சரிதான், ஜனநாயகத்துல வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு, 2 இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு. என்னுடைய பார்வை என்னன்னா, பெரம்பூர் அப்படிங்கிறது அவருடைய விசிறி கூட்டத்தோட மொத்த கூடாரம் அது. அதனால கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பெரம்பூரை தேர்ந்தெடுத்திருக்காரு. திருச்சியில திருச்சியில எடுத்தது வந்து அவருடைய சமூகம் சார்ந்த பிரதிநிதிகள் அங்க அதிகம், மக்கள் தொகை வந்து அவருடைய சமூகம் சார்ந்தவர்கள் அதிகம். அப்போ 2ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஜெயிச்சிருமோ. இப்போ 2ல ஜெயிச்சா 2லயும் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்ப பாத்தீங்களா அப்படின்னு என் கெத்து காட்டுறதுக்கு பின்னாடி உதவும். இப்போ ஒரு பயம், ஏதாவது ஒண்ணுலயாவது ஜெயிச்சிடலாம். இப்ப எடுத்ததுக்கான காரணம் வந்து பயம்தான். ஆனா 2லயும் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க, 2லயும் நான் ஜெயிப்பேன்னு காட்டுறதுக்கு தான் எடுத்தேன்னு கெத்தா பீத்திப்பாங்க. அதுதான் காரணம், வேற ஏமா 2லயுமே கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஜாஸ்திமா. ஆனால் பெரம்பலூரில் இருக்கிறது வந்து அவங்க பிரிவு இல்லை, அங்கே எல்லாம் புரோட்டஸ்டாண்டும் இவங்களும் தான் இருக்காங்க. யார்? இந்த அல்லலோயா அவங்க தான் இருக்காங்க. அங்கே திருச்சியில் வந்து அவங்க கேத்தலிக்ஸு, அவங்க இதில் கேத்தலிக்ஸு கொஞ்சம் வந்து இவங்க இருக்காங்க, அல்லலோயா இருக்காங்க. இந்த தொகுதி வந்து இப்போ எல்லாராலும் பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. ஆல்ரெடி திமுகவுல வின் பண்ணவர் தான் மறுபடியும் வேட்பாளரா வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இப்போ இவருமே வந்து வராரு. அங்க வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்குமா? என்னதான் கடுமையான போட்டி இருந்தாலும் விஜய் 2 தொகுதியிலையும் ஜெயிக்க போறது இல்லம்மா. புரியுதா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக நிக்குது, அவங்க கூட்டணி கட்சியும் நிக்கிறாங்க, நாங்க திமுகல நிக்கிறோம், 2வது இவங்க கட்சியிலயும் நிக்கிறாங்க. புரியுதா? அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து நிரந்தரமா இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு பார்வையே கிடையாது. ஒரு தடவை வந்து டிஎம்கே, ஒரு தடவை ஏடிஎம்கே, ஒரு டிஎம்கே, அதாம்மா ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க பார்த்து அவங்க கூட்டணிக்கு நிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி புதுமுக ஆட்களுக்கும் அங்க வந்து வாய்ப்பு கொடுக்கறாங்க. அதாவது புதுசா வர கட்சிக்கு புதுசா வந்து எந்த கட்சி கொடுத்தாங்க? சோ இப்ப நாம் தமிழருக்கே அங்க கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு இல்லையா? நீ கிறுக்குத்தனமா பேசுற. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாங்க. கம்யூனிஸ்டுக்கு வந்து அவங்க கூட்டணி திமுக கூட்டணி இல்லை அதிமுக கூட்டணியில் நிற்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஜெயிக்குது. அதே சமயத்தில் அதிமுக 2 தடவை ஜெயிச்சிச்சு. திமுக இதுவரை நான் எல்லா தேர்தலையும் திமுக ஜெயிச்சிருக்கு, அவங்க கூட்டணியும் ஜெயிச்சிச்சு. ஆனால் அந்த இது அதிமுக ஜெயிச்ச போது எங்களுடைய கேண்டிடேட்டே தோத்து தான் போயிட்டான். புரியுதா? ஆகையினால எதுவுமே வந்து இதெல்லாம் வளர்ந்த கட்சிகள். நாங்கள் ஒவ்வொருத்தரும் 35% 40% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய ஆட்கள். இவர்கிட்ட என்ன ஓட்டு இருக்கு இவர் அங்கே வந்து நிற்கிறதுக்கு? என்னதான் இவர் காசை கொடுத்தாலும் இங்கே பாருமா, சிட்டிலாம் காசு கொடுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லைம்மா. நைட்டோட நைட்டா போறோம், அவங்களுக்கு காசை கொடுக்குறோம், உங்களுக்கு காசு கொடுக்க. திமுக பண்ணிக்கிட்டு இருக்கே. திமுக பண்ணல, யாரு பண்ணாலும் பண்ண முடியாது. நாங்க தான் 5000 அப்பமே போட்டு விட்டுட்டோம். ஜிபே மூலமா வந்து கிரெடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிபே மூலியமா குடுக்குறோம், அதுல குடுக்குறோம், இதுல ஜிபே மூலியமா எல்லாம் கொடுத்தா அக்கௌண்ட் கேட்டா முடி டெக்னிக்கலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜிபே மூலமா கொடுத்தா அக்கௌண்ட் படி கணக்கு படி தானே ரூபா போகும். பேங்க்ல இருந்தா தானே ஜிபே கொடுக்க முடியும். அது கூட தெரியாம இல்ல அப்படிதான் கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து திமுக ஆதரவாளர்னா எனக்கு அனுப்புனா நான் வெளியில சொல்ல மாட்டேன். நீ சொல்ல வேண்டாமா? ஜிபேல கொடுத்தோம்னா அது பூராமே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும்ல. பேங்க்ல பணம் போகும். ஆனா அது எப்படி கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. பேங்க்ல பணம் இருக்கணும்ல. ஏய் சும்மா என்ன பேசுற? பணம் இல்லாம தான் இருக்கீங்க. ஆனா பேங்க்ல பணம் எல்லாம் காருக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்ப பேங்க்ல பணம் இல்லப்பா, எல்லாம் எம்எல்ஏ கார்லயும் அமைச்சர்கள் காருக்குள்ளேயே இருக்குப்பா, வயக்காட்டுக்குள்ளேயே இருக்குது. இங்க பாரு, இவங்க தொண்டர்களுக்கு கொடுக்குற பணம் எல்லாம் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து போனா ஒவ்வொரு தொகுதிக்கு ஜிபேல எவ்வளவு பணம் போயிருக்கு அது வந்து கவர்மெண்ட் தேர்தல் ஆணையம் பாத்திர போகுது. ஒரு எம்எல்ஏ ஒரு திமுக ஆதரவாளர் காரு போகுது, 4 பக்கம் சுத்திக்கிட்டு இந்த பிள்ளையார சுத்துற மாதிரி சுத்திட்டு அனுப்புறாங்க. பாலிமர் நியூஸ்காரன் உண்டு இல்லன்னு ஆக்குறான். கதவை திறந்து கூட பாக்கலையே மேடம் என்னன்ட்டு கேக்குறான்.
அப்ப இந்த லட்சணத்துலதான் இப்ப வந்து எப்ப தேர்தல் போன ஆணையம் தேர்தல் அப்படியே உட்கார்ந்து யார் அக்கவுண்ட்ல போச்சுன்னு இது பார்த்து போன தேர்தல் முதல்வர் நடந்தது. ஸ்டாலின் அவர்கள் அப்படி கொத்தா பிடிச்சிட்டு போய் இருமா. ஜெயில போட்டுற போறாங்க. போன தேர்தலுக்கு உள்ளது இப்ப பேசுற. இல்ல இப்போ இப்போ இப்ப எப்போ இப்ப சமீபத்துல இப்போ பாலிமர் வந்து நிறைய இடங்கள்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திமுக காரை வந்து செக் பண்ணாமலே அனுப்பிட்டாங்க. யார் 4 தடவை சொன்னா? இப்படி சுத்தி காணொளி இருக்கு. கேகேஎஸ்ஆர் கூட எடுத்து அது அதுக்கு பிறகு இப்ப பாலிமர் நியூஸ்ல வந்து அது இதான பிறகுதான் இது பண்றாங்க. அதெல்லாம் அதான் நேத்து கூட அண்ணன் சீமான் அவர்கள் கார்களை செக் பண்ணும்போது அவராதான் கேட்டாரு, என் காரை செக் பண்ணுங்க, தாராளமா நீங்க பரிசோதிச்சுக்கோங்க. ஆனா இதே மாதிரி முதல்வர் கார் வரும்போதும் நீங்க தோண்டி பார்க்கணும். எடப்பாடியார் கார் வந்தாலும் நீங்க நின்று எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்கணும். என் காரை தாராளமா பாத்துக்கோங்கன்னாரு. அந்த நெஞ்சரம் நாம் தமிழருக்கு இருக்கு. அவ்வளவுதான். இப்போ தேர்தலுடைய களம் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஏன்னா மறுபடியும் டிஎம்கே தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்களே. தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அதன் வரலாற்றிலேயே சந்திக்காத ஒரு பெரிய தேர்தல் போட்டி தான் இது. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியில அதிமுக திமுக இந்த மாதிரி தான் இருக்கும். அதிமுகவை மட்டும் ஓரம் கட்டணுங்கிற வேலை தான் திமுகவுக்கு இருக்கும். திமுகவை ஓரம் கட்டிட்டா போதும்னு அதிமுகவுக்கு இருக்கும். இந்த வாட்டி இத்தனை வருட காலத்துல அவங்க 3 பேரை ஒவ்வொருத்தரும் சமாளிக்க வேண்டியது இருக்கு. ஈவன் நாதாகாவா இருந்தாலும் 3 பேரை சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இரு பெரும் கட்சிகளுக்கும் இதே தலைவலி. ஏன்னா அப்படிங்கும்போது திமுக வந்து 200 தொகுதிகள்ல நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து ஏடிஎம்கே 234 தொகுதிகளும் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு ஏன்னா சொல்லியிருக்காரு. ரெண்டுமே பணக்கார கட்சி, ரெண்டுமே பணத்தை வச்சு ஜெயிக்கிற கட்சி, ரெண்டுமே பணத்தை அள்ளி வீசி வந்து எப்படினாலும் எப்படியாவது சந்து பந்து பார்த்து வந்து காசை கொடுத்துருவாங்க. போதா குறைக்கு கள்ள ஓட்டு போடலாமான்னு வேற 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால 2 பேருக்குமே வந்து ஒரு அசராத நம்பிக்கை, அவங்களோட அசாத்திய நம்பிக்கை வந்து நாங்க நல்லாட்சி பண்ணோம், அதனால நாங்க வென்றுவோம், நாங்க வந்து எங்களுடைய ஆட்சி காலத்துல மக்கள் நிம்மதியா இருந்தாங்க, வேலை வாய்ப்பு வந்து வேலை வாய்ப்பெல்லாம் அதிகப்படுத்தி கொடுத்துருந்தோம், ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க எங்க ஆட்சி காலத்துல அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் அவங்க சொல்லல. நாங்க என்னதான் கொடுங்கோல் ஆட்சி பண்ணாலும், என்னதான் உங்களை இவர் சொன்ன மாதிரி நீங்கெல்லாம் ரோட்ல நிக்கிறவங்க எல்லாம் சொல்றதை கேட்க முடியுமான்னு நம்மள ரோட்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க இல்லையா, என்னதான் ரோட்ல நிப்பாட்டி வச்சாலும் அவங்களுக்கு தெரியும் இதுக ரோட்ல நம்ம தள்ளாலும், இதுகளை நட் ரோட்ல வச்சு நம்ம உச்சந்தில வச்சு அடிச்சாலும் 5000 10,000 கொடுத்தா பல்லளிச்சுட்டு வந்துரும் அப்படிங்கிற அந்த ஒற்றை நம்பிக்கையில தான் திமுகவும் அதிமுகவும் வெற்றி நடை போடுகிறதே தவிர 2 பேரும் நம்ம நேர்மையா ஆட்சி செஞ்சோம், மக்கள் நம்மளை விரும்புறாங்க அப்படிங்கிற இந்த இதுலயும் அவங்க வந்து போடல. மேடம் பாப்போம் பாத்துருவோம். பாப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.